ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் அகாடமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் டெமோ கிளாஸ் ஃபார் பிஎட் கமிஷன். கமிஷனில் எப்படி வந்து ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு மாடல் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கொடுத்துக்கலாம். வந்து நம்ம சேனலில் போடுற டெமோ கிளாஸு ப்ளஸ் வைவா கொஷின்ஸு என்னென்ன டிப்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களே வந்து 225 அவுட் ஆஃப் 250 வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், கஷ்டம் கிடையாது. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். Today let us see a new topic in maths class. Okay, before that let me ask a question. நம்ம கிளாஸை இன்னைக்கு ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சில்ட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் போய் எல்லாரும் படிப்பீங்களா? படிப்பீங்க, வெரி குட். ஓகே, படிச்சுட்டு புக்ஸ் எல்லாரும் எங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்க, எங்கே வைப்பீங்க? ஸ்கூல் பேக் மேம். வெரி குட், ஸ்கூல் பேக். டேபிள் மேம். ஓகே, டேபிள். புக் ஷெல்ஃப் மேம். புக் ஷெல்ஃப், வெரி குட். ஓகே, வெரி குட் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம வந்து 3 ஆன்சர்ஸ் நமக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ புக்கு வந்து டேபிளில் வைப்போம், புக் ஷெல்ஃபில் வைப்போம், அப்புறம் வந்து பேக்கில் வைப்போம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து புக் ஷெல்ஃப். ஓகே, நான் வந்து இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் புக் ஷெல்ஃப் காட்ட போகிறேன். ஸோ நான் பிபிடி ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ 3 டைப் ஆஃப் ஷெல்ஃப்ஸ் அதில் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டைப் இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னது? பிளாஸ்டிக், வெரி குட். ஸோ செகண்ட் டைப் நான் என்ன போட்டிருக்கேன்? ஸ்டீல். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 டைப் ஆஃப் ஷெல்ஃப் வந்து இதில் காட்டியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு சொல்லுங்கள் பார்ப்போம். குட். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக். ஸோ வந்து பெருசாக வந்து வெயிட் தாங்காது. ஸோ நிறைய புக்ஸ் நம்மளால் வைக்க முடியாது. செகண்ட் ஷெல்ஃப் எப்படி இருக்குது? ஸ்டீல். ஸோ நிறைய புக்ஸு வைக்கலாம், நமக்கு நிறைய வெயிட் தாங்கும். ஸோ இந்த டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் தாங்கும். கரெக்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம 2 டைப் ஷெல்ஃப் பார்த்தோம். இப்போ நான் 3ஆவதாக ஒரு டைப் காட்டுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 3ஆவதாக நான் ஒரு டைப் காட்டுறேன். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டீல் ஷெல்ஃப் தான் பார்த்தோம், ரைட்டா? இப்போ அடுத்ததில் பாருங்கள், இதுலேயும் நம்ம ஸ்டீல் ஷெல்ஃப் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கும் அதுக்கும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டுபிடிக்க முடியுமா? பாருங்கள், கண்டுபிடிக்க முடியுதா? வெரி குட் ரம்யா, வெரி குட். கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் ரம்யா. கரெக்ட். இப்போ இதுக்கும் வந்து ஒரு பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் ஒரு கிராஸ் லைன் இருக்குது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்க, வெரி குட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் ஒரு கிராஸ் லைன். ஏன்னா நம்ம வந்து நிறைய புக்ஸு வச்சுட்டே போகும்போது வெயிட்டு வந்து தாங்கணும், ப்ளஸ் வந்து கீழே சாயாமல் இருக்கணும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வைக்கலாம். ஸோ நம்ம நிறைய வச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்துரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வந்து தட்டுகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஸ்லைடில் வந்து இந்த கிராஸ் இருக்கிறதுனால வந்து கீழே சீக்கிரம் விழாது. ஸோ நம்ம புக்கு ஷெல்ஃப் லைப்ரரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஷெல்ஃப் தான் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஷெல்ஃப் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன? டிரான்ஸ்வர்சல். ஓகே, டிரான்ஸ்வர்சலில் பார்க்கணும், குறுக்கு வெட்டி. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஸோ பேரலைன் லைன்ஸுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி குறுக்கு வெட்டி எங்கெல்லாம் போகுது? எலக்ட்ரிக்கல் லைன், போஸ்ட் பார்த்துருக்கோமா? இப்போ பேரலல் லைன்ஸ் இருக்கும், நடுவில் வந்து ஒரு குறுக்கு வெட்டி போகுமா? ஸோ அதுக்கு பேர் என்ன? கமான் சில்ட்ரன், டிரான்ஸ்வர்சல். வெரி குட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி? டிரான்ஸ்வர்சல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது வந்து எ லைன் விச் இன்டர்செக்ட்ஸ், ஒரு லைன் இருக்குது, ஒரு லைன் விச் இன்டர்செக்ட்ஸ் 2 or more lines. 2 or 2 லைன் இருக்கா? 2 or more lines at distinct points. 2 different pointsல வெட்டுதா? ஸோ ஒரு லைன் intersects 2 or more lines at distinct points is called என்னது? Transversal of those lines. Transversal line L தான் வந்து transversal of line M and N. இதான் வந்து நம்ம transversalனு சொல்கிறோம். ஸோ a line which intersects 2 or more lines at distinct points is called a transversal of those lines. Okay children, புரிஞ்சுதா? இப்போ transversalனா என்ன டெஃபினிஷன் புரிஞ்சுதா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லிடலாமா? வெரி குட் சில்ட்ரன், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு டெமோ கிளாஸ்க்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த 10 மினிட்ஸில் வந்து 2 to 3 மினிட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சயின்ஸுக்கு தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியோ இல்லை ஒரு பழமொழி மாதிரியோ ஒரு மேற்கோள் காட்டி நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 250க்கு 225 வாங்கினவங்களோட ஒர்க்கிங் மாடல் தான் இது. அவங்க ப்ரெசென்ட் பண்ணதான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் வந்து அது கூட வந்து இப்போ டிரான்ஸ்வர்சல் ஆஃப் பேரலல் லைன்ஸ்ன்றதான் டாபிக் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் எடுத்து அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்றத இந்த மாதிரியும் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒர்க்கிங் மாடலாக வந்து ஒரு கிராஃபிக்ஸ் போட்டிருக்காங்க, ஒர்க்கிங் கிராஃபிக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கான்செப்ட் அப்படின்றது. ஸோ வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டிரான்ஸ்வர்சல் ஆஃப் பேரலல் லைன்ஸ். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு டிரான்ஸ்வர்சல்லாம் என்னென்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு கோடு வந்து 2 பேரலல் லைன்ஸை வெட்டும்போது என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஆங்கிள்ஸ் இதில் ஈக்குவல், என்னென்ன ஆங்கிள்ஸ் இதில் சப்ளிமெண்ட்ரின்றதை தான் இந்த ஒர்க்கிங் கிராஃபிக்ஸ் காட்டுது. பாருங்கள் அதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இது வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதை மூவ் பண்ணிங்கன்னா ஆங்கிள்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது எங்கே இருந்தாலும் வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the pair of corresponding angles are equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னென்னா A and E. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக. ஸோ 59, 59. ஸோ அதே மாதிரி B ஈக்குவல் டு F சொல்லியிருக்காங்க. ஸோ 121, 121. ஸோ C ஈக்குவல் டு G சொல்கிறாங்க. ஸோ கீழே ஃபார்ம் ஆகிற லைன் ஆங்கிள்ஸு. ஸோ இந்த லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகிற 2 ஆங்கிள்ஸுமே ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிள்ஸுமே D and Hமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கான்செப்டாக வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் என்ன, அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன, இப்படி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாங்க. உள்ளே இந்த 2 லைனுக்கு உள்ளே ஃபார்ம் ஆகுறது தான் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C ஈக்குவல் டு E ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அல்டர்னேட்னாலே வந்து ஒரு லைனுக்கு அல்டர்னேட்டாக இருக்கிறதா வந்து அல்டர்னேட் ஆங்கிள்ஸ், அது வந்து ஈக்குவல் அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக ஒர்க்கிங் கிராஃபிக்ஸ் வச்சு காட்டியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கிராஃபிக்ஸு பண்ணி நீங்கள் வந்து காட்டலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெமோ நான் உங்களுக்கு காட்டுறது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் கிராஃபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை, உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட டெமோக்கு உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வந்து டெலகிராமில் வந்து தனியாக இண்டிவிஜுவல் மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.